நான் 4 தடவையாக போட்டு எடுத்திருக்கேன். கடைசி இது போட்டு எடுத்தாச்சு. நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதை ட்ரை பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இல்லை ஒன்றும் இல்லாமல் அவ்வளோத்தையும் எண்ணெயில் அரிச்சு எடுத்துடலாம். முடிஞ்சு இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே எண்ணெய் வடிய வச்சுருவோம். எண்ணெய் வடிய வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடை போடுறோம். நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன், லோவாக வச்சுருக்கேன். ஏன்னா வெள்ளைப்பூடு போட்டோன்னே டப டபன்னு தெரிக்கும். வெள்ளைப்பூடை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெள்ளைப்பூடு ஃப்ரை ஆகிடுச்சு. வெள்ளைப்பூடு பச்சை வாடை போக ஃப்ரை ஆனதும் இதில் மாற்ற போகிறோம். பாருங்கள், இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு. கலர் மாறினது இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடுறோம். பொரிச்சு வச்சதோடு சேர்த்துக்கிறோம். நான் எண்ணெய் மாற்றலை, ஒரே எண்ணெயில் தான் போட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ வெள்ளைப்பூடு எடுத்தாச்சு. பாருங்கள் வெள்ளைப்பூடு ஸ்மெல் எப்படி வருதுன்னு. வெள்ளைப்பூடு பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து இப்போ கருவேப்பிலை போடும்போது ரொம்ப தெரிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்று போட்டுக்கோங்க. கேமராமேன் சைடில் ஓடிட்டார். கருவேப்பிலை எடுத்ததும்